வணக்கம் நண்பர்களே. நோ யுவர் செல்ஃப். இந்த பக்கங்கள் அவர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் உங்களோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்னன்னு ஃபைன் பண்ணுங்க. வீக்னஸ் பூரா எலிமினேட் பண்ணுங்க, ஸ்ட்ரென்த்தை பூரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாரு. அந்த இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு எவ்ரி இயர் உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுமோ அந்த இடத்த இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாவையும் நீங்கள் அனலைஸ் பண்ண சொல்கிறாரு. நீங்கள் என்னென்னா இந்த வருஷத்தில் இந்த விஷயத்த பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த விஷயத்த பண்ணிட்டோமா, அதுக்காண்டி என்ன எஃபர்ட் போட்டோம், என்ன இம்ப்ரூவ் பண்ணோம், அந்த விஷயத்தை செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அது மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இதை குறைச்சிருக்கோமா, இல்லை வேஸ்ட் பண்ணாமல் இருக்குமா, இல்லை மணியை தேவையில்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோமா அந்த இடத்துல மணியை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தோமா, ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா அதில் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்துருக்கோமா, இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அந்த விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணுங்கள், அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதில் ஏதாச்சும் எஃபர்ட் போட்டு அதில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் லைஃப்பை க்ரோத்தை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கோம். உங்கள் மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து நீங்கள் மேலே போகணும்னா உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாரு. உங்களை புரிஞ்சுக்கங்க. உங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், உங்களோட 100% நீங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. அதோட உங்கள் ஒர்த்து உங்களுக்கு தெரியணும். இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, எதுக்கு பண்ணினாலும் அங்கே உங்களுக்கு சேலரி கொடுக்குறதா இருக்கட்டும், உங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு உங்களோட ஒர்த்து தெரியணும். அப்போனா அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம க்ரோத்தை நோக்கி போகணும். ஸோ இதுக்கு நம்ம வெளியில் அனலைஸோட செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த பக்கங்களில் ஒரு 20-25 அனாலிசிஸ் உங்களுக்குள்ளே பண்ணணுங்கிறதுக்காண்டி இவர் சொல்லியிருக்காரு. டைமு, மணி, உங்களோட ரிலேஷன்ஷிப், கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்ட்ராங், வீக்னஸ், இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கலாம், உங்களுக்கு தான் அது மட்டும் தெரியும். அந்த விஷயங்கள் அனலைஸ் பண்ணி அதில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி 2 மாதம் ஆச்சு. இன்னும் இருக்க 10 மாதத்தில் உங்கள் லைஃப்பை மாற்றுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதில் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு அமேசிங் இயராக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி இந்த 2 மாதத்தையும் என்னையால் எவ்வளோ விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ, எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிற முடியுமோ அதையெல்லாம் கற்றுட்டு என்னோடய ஃபாலோவர்ஸ் ஷேர் பண்ணிவிட்டு நான் இதாகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு எதெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எதெல்லாம் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறோம், அந்த விஷயங்கள்லாம் எஃபர்ட் போட்டு அதில் ப்ராக்ரஸை பாருங்கள், லைஃப்பில் க்ரோ ஆகுங்க. இதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண நினச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.